காவல்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார், காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால், காவல்துறை இயக்குநர்கள், கூடுதல் இயக்குநர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல் உள்ளிட்டவை குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபைக்கு வழங்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மயிலாப்பூர் கத்தோலிக்க திருச்சபை நிர்வாகிகள் சட்டவிரோதமாக விற்ற நிலங்களின் தற்போதைய மதிப்பு 5000 கோடி எனவும் இந்த முறைகேட்டில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஸ்ரீராம், செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் தமிழக அரசு உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சென்னை பல்லாவரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக எழுந்த புகாரில் இருவருக்கு காலரா தொற்று கண்டறியப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதி, முத்தாலம்மன் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததாக புகார் எழுந்தது. அதனை குடித்த பொதுமக்கள் வாந்தி, பேதி உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகினர். இந்த நிலையில் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த பெண்கள் இருவருக்கு தற்போது காலரா நோய் தொற்று ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை தீபமலையில் பெஞ்சால் புயலால் பாதிப்பு ஏற்பட்ட சூழலில் மகா தீபத்தன்று பக்தர்கள் மலையேறுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. வரும் 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக தீபமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். இந்த சூழலில் வனத்துறையினர் நேற்று முழுக்க மலை மீது ஆய்வு மேற்கொண்டதில் மலையேறும் முக்கிய பாதைகள் அனைத்தும் புதைகுழி போல் காட்சியளிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தீபம் ஏற்றும் தினத்தன்று பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவதில் சிக்கல் எழுந்துள்ளது. நாகை அருகே மீன்பிடித்த பர்மா நாட்டு மீனவர்கள் 4 பேரை இந்திய கடலோர காவல்படை கைது செய்துள்ளது. இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் வழக்கம் போல் நடுக்கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பர்மா நாட்டின் படகு ஒன்று சந்தேகப்படும்படி 40 நாட்டிக்கல் கடல் மைல் தொலைவில் இந்திய எல்லையில் நின்றதை பார்த்து சுற்றி வளைத்து அவர்களை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களின் படகை பறிமுதல் செய்த கடலோர காவல்படை போலீசார் பர்மா நாட்டைச் சேர்ந்த 4 மீனவர்களை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நாகை துறைமுகம் அழைத்து வந்தனர். நாகையில் அவர்கள் படகுடன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மத்திய சிறையில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற ISIS தீவிரவாத வழக்கில் கைதான 2 மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுபட்டுள்ளது. ஈரோட்டைச் சேர்ந்த ஆசிப் முஸ்தகின், கன்னியாகுமரியைச் சேர்ந்த அப்துல் சலீம் ஆகியோர் ISIS அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்ததாக 2022ஆம் ஆண்டு NIA அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று இரவு இருவரும் சிறை வார்டன்களை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்த வார்டன்களை பிடித்து சிறையில் அடைத்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சிறை கைதிகள் 2 மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் விவசாயிகளை கண்ணீர் புகை கொண்டு வீசி கலைத்ததற்கு திமுக MP கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நியாயமான கோரிக்கைகளுக்காக டெல்லிக்கு பேரணியாக சென்ற விவசாயிகள் மீது இரக்கமற்ற மற்றும் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்ட மத்திய அரசை கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு இந்த கொடூர அடக்குமுறையை நிறுத்தி உடனடியாக விவசாயிகளின் பிரதிநிதிகளுடன் கலந்து பேசி அவர்களின் கோரிக்கைகளை தாமதமின்றி தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெள்ள நிவாரண நிதியாக 944 கோடி ரூபாயை ஒதுக்கிய மத்திய அரசுக்கு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நன்றி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் புனரமைக்கப்பட்டு வரும் செங்குளம் கண்மாயையும் சீரமைக்கப்படவுள்ள கடம்பன்குளம் கண்மாயையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு சார்பாக நீர்நிலைகளை பாதுகாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வரும் என்று தெரிவித்தார்.
மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணம் வந்துள்ளது என நினைக்கிறேன், வரட்டும், நன்றி என்று கூறினார். வெள்ள நிவாரண நிதி 944 கோடி அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், நன்றி. வெள்ள நிவாரண நிதி 944 கோடி அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், நன்றி. சென்னை திருவொற்றியூரில் சாலையில் கிடந்த ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பும் பெட்டி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவொற்றியூர் எல்லையம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் வீட்டு வாசலுக்கு அருகே மர்ம பெட்டி ஒன்று இருப்பதாக சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த திருவொற்றியூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்ததில் அந்த பெட்டி ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படுவது என்பது தெரியவந்தது. உடனடியாக அதனை கைப்பற்றிய போலீசார் அந்த பணம் நிரப்பும் பெட்டியை அங்கு கொண்டு வந்து போட்டது யார் என்று அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள இடையார்பாளையம் பாலத்தில் 2 நாட்களுக்கு பின் போக்குவரத்து துவங்கிவிட்டது. கடந்த 4ஆம் தேதி இரவு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரி கடலூர் இடையே உள்ள இடையார்பாளையம் பாலம் சேதமடைந்தது. இதனால் அவ்வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இந்நிலையில் தற்போது பாலம் சீரமைக்கப்பட்டு 2 நாட்களுக்கு பின் அப்பகுதியில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் 75 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி ரயில் நிலையத்தில் 6வது நடைமேடையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஹவுராவிலிருந்து திருச்சி வந்த ரயிலில் கருப்பு பையுடன் சந்தேகத்திற்கிடமாக வந்த தேவக்கோட்டையைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பவரின் உடைமைகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை செய்தனர். அப்போது அவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கட்டுக்கட்டாக 75 லட்சம் ரூபாய் எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் வருமான வரித்துறை துணை இயக்குநரிடம் அந்த பணத்தை ஒப்படைத்தனர். இதுகுறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் வளர்ப்பு நாயை அவிழ்த்துவிட்டு தனியார் பைனான்ஸ் ஊழியர்களை கடிக்க வைத்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கோவை போத்தனூர் மகாகணபதி நகரைச் சேர்ந்த தர்ஷினி தனியார் நிதி நிறுவனத்தில் மாத தவணையில் பணம் பெற்று சொந்தமாக கார் வாங்கியிருந்தார். கடந்த 20 மாதங்களாக தவணையை செலுத்தாததை கேட்கச் சென்ற தனியார் பைனான்ஸ் ஊழியர்கள் தர்ஷினியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது தர்ஷினியை பைனான்ஸ் ஊழியர்கள் மரியாதை குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்தவர் வளர்ப்பு நாயை அவிழ்த்துவிட்டதால் பைனான்ஸ் ஊழியர்கள் 3 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தர்ஷினியை கைது செய்தனர்.